இது வரைக்கும் நமக்கு தேவைப்பட்ட டிசைன்ஸ்லாம் இது மாதிரி க்ரூட்டும் அயன்மேனும் சிங்கிள் பார்ட் யூஸ் பண்ணி நம்மளால் பிரிண்ட் பண்ணிட முடிஞ்சு. இதுவே நம்ம இந்த அல்லாவுதீன் லேம்பையோ இல்லை இந்த சிட்டியவோ அதே மாதிரி சிங்கிள் பார்ட்டாக பிரிண்ட் பண்ணிட முடியாது. இந்த அல்லாவுதீன் லேம்பை பிரிண்ட் பண்ண நமக்கு 5 பார்ட்ஸ் தேவைப்படும். அண்ட் இதே மாதிரி சிட்டியை பிரிண்ட் பண்ணவும் நமக்கு 5 பார்ட்ஸ் தேவைப்படும். இந்த 5 பார்ட்ஸையும் தனித்தனியாக பிரிண்ட் பண்ணி அதை ஒன்றா அசம்பிள் பண்ணி தான் நம்ம ஒரு ஆப்ஜெக்டாக இங்கே கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த மாடியூலில் நம்மளும் அதே மாதிரி தான் மல்டிபிள் பார்ட்ஸாக பிரிண்ட் பண்ணி சிங்கிள் டிசைனாக எப்படி எடுத்துகிட்டு வர்றது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நம்ம எது மாதிரி ஒரு டிசைனை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா ஒரு சீ டர்ட்டில். இங்கே நம்ம இந்த புள்ளியை பிடிச்சி ரொட்டேட் பண்ணும் போதெல்லாம் அந்த சீ டர்ட்டில் பறக்கிற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். இது மாதிரி ஒரு டிசைனை தான் நம்ம இப்போது ஸ்லைஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஆல்ரெடி நான் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்லைஸ் பண்ணி G-கோடாக 2 ஃபைல்ஸை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த 2 ஃபைல்ஸ் தான் நீங்கள் பிரிண்ட் போட போகிறீங்க. அந்த ஃபைல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் என்னோட மேக்ல காட்டுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃப்ளையிங் சீ டர்ட்டில் டிசைனை நான் 2 ஃபைலாக பிரித்து வச்சிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணி என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் அந்த ஃபர்ஸ்ட் ஃபைலை ப்ரூசா ஸ்லைசரில் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த டிசைனை பார்த்தீங்கன்னா இதில் டர்ட்டலோட ஷெல்லும் இருக்கும். இந்த டிசைனுக்கு நான் ஆல்ரெடி இன்ஃபில்லும் அதோட ஃபிலமெண்ட் பிரிண்டர் எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இது ஒரு மெக்கானிசத்தில் யூஸ் பண்ணி ஃப்ளை பண்ணுற மாதிரி நமக்கு காட்டுறதால இதோட இன்ஃபில் 50% இருக்கிறத நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இப்போது அடுத்து செகண்ட் டிசைனை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகே, இதில் உங்களால் நிறைய மெக்கானிக்கல் பார்ட்ஸை பார்க்க முடியும். இந்த மெக்கானிக்கல் பார்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த டர்ட்டலை ஃப்ளை பண்ண வைக்க போகிறோம். இதில் என்ன மெக்கானிசம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராங்க் மெக்கானிசம் யூஸ் பண்ணுறோம். அதுக்கான மெட்டீரியல் தான் இது. அண்ட் அதை யூஸ் பண்ணுற கியர்ஸ் இதாக இருக்கும். அண்ட் அந்த டர்ட்டலோட கியர் மெக்கானிசத்தை இந்த பேஸ் பிளேட் தான் ஹோல்ட் பண்ணி வைக்கிது. அண்ட் மற்ற பார்ட்ஸ்லாம் அந்த மெக்கானிசத்தை சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுது. இப்போ இந்த 2 டிசைன் ஃபைல்ஸுமே உங்களுக்கு நான் G-கோடாக டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அந்த G-கோட் ஃபைல்ஸ் கூட நான் STL ஃபைலை ஆட் பண்ணுறேன். அந்த STL ஃபைலை நீங்கள் ஸ்லைசர் யூஸ் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி G-கோடாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த 2 டிசைன்ஸை எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.